சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்குன்னு 3 வெப்சைட் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்க. பட் ஆனால் நான் பீதி இப்போ ஏற்படுத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா இன்னும் டேட் இருக்குது. 10th ரிசல்ட்டே வரல. நாளைக்கு தான் 10th ரிசல்ட்டு. 12th நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய மதிப்பெண்களை 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அதே போல் நாளைக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுப்பாங்க, ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் தான் இருக்கிறதுலேயே கவனிக்கப்படக்கூடிய ஒரு செட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக நிறைய சப்ஜெக்ட் கேட்ட ஒரே ஒரு மாணவர்கள் பேட்ச் தான் அது நீங்கள் மட்டும்தான். உண்மைதான் சொல்கிறேன். 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக கேட்டாங்க. உங்களுக்கே தெரியுமா இல்லையா? கேட்பனா இல்லைங்களா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தமிழே நமக்கு தகராறு தானே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே. இந்த ஒரு சூழ்நிலையிலே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு. ஃபெயில் ஆனாலும் சரி, ஒருவேளை எக்ஸாமில் பாஸ் மார்க் ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்தாலும் சரி, கம்பல்சரி நீங்கள் 12th போக போகிறீங்க. அது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே, ஓகேங்களா, ஒட்டுமொத்தமான மாணவ செல்வங்களுக்குமே 11ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட் டேட் தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. மாணவ செல்வங்களுக்கு திட்டமிடப்பட்டபடியே மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு ரிசல்ட் என்பது வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது அஃபீஷியலாக வெளியாகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே திட்டமிடப்பட்டபடியே அனைத்து விதமான மாணவ செல்வங்களுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே பரிச்சை டென்ஷனில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஐயோ என்னடா நமக்கு ரிசல்ட் வரப்போகுது, ரொம்ப ரொம்ப பதற்றமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நம்ம பீதியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பயத்தில் தான் வந்து இருப்பீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு என்று ரிசல்ட் டேட் தொடர்பாக பல்வேறு விதமான மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. வருஷம் இந்த நியூ சிலபஸ் மாற்றினதுலேருந்து இருக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மார்க்கை எடுத்தாலும் எடுக்கலாலும் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பெருமையை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அரியர் மாதிரி தான். ஃபெயில் ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் அரியர் எழுதிக்கோங்க. படிச்சுட்டு இருக்க 12th நீங்கள் படிச்சுக்கிட்டே 11th எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. 10th பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டாலும் 11th போகலான்ற மாதிரி இருக்கா? இல்லை. 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாலும் காலேஜ் போய் சேரலாம், பிடிச்ச குரூப் எடுக்கலாம்னு எதனா ரூல்ஸ் இருக்கா? இல்லை. பட் 12th அப்படி பண்ணலாம். சரி சார், 11th முடிச்சுட்டு 12th வரும் அப்படி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் வந்து செல்லக்குட்டீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த அறிவிப்பு மிக முக்கியமாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து சொல்லிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த வீடியோவில்